அதோட டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய் யாரு ஞாபகம் வருது? செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சரா இருந்தார். டாஸ்மாக் கடையில பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுக்கணும். ஆக அந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் ஆண்டுக்கு 22,000 கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது 4 ஆண்டுல. சாதாரண விஷயமா? இன்னைக்கு மத்திய அரசு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை சோதனை நடத்தி சுமார் 1000 கோடி ஊழல் செய்தாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஆக இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க. அதையெல்லாம் சட்ட நீதியாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதோடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த துறையில இன்னைக்கு பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். 800 கோடி ஊழல் நாம சொல்லல, ஈடி விசாரணை மேற்கொண்டு ஊழல் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை இந்த விடியா திமுக அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. திமுக அரசு எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக ஆட்சி போடுவதுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக.